எனக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் 4 மந்த்ஸாக இருந்துச்சுங்க சார். 4 மந்த்ஸாக வந்து ரொம்பவே ரன்னிங் நோஸ் லைட்டாக ஆரம்பிச்சது ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. நான் ஏசியில் ஒர்க் பண்ணுறதுனால இன்னுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு. சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் நான் எப்போவுமே கர்ச்சீஃபோடையே இருப்பேன். அதே மாதிரி தான் இருந்தது. உங்கள் கிளினிக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மெடிசின்ஸில் ஃபஸ்ட்டு டோஸ்லேயே ஃபுல்லாக ஒரு 75% க்யூர் ஆயிடுச்சு. செகண்ட் டோஸ்ல 100% க்யூர் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வரல. நீங்க என்னோட விசிட் பண்ண டேட் பாத்தீங்கன்னாக்க February 8, 2026 அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பாத்தீங்கன்னா March 3 வந்திருக்கீங்க. இந்த ரெண்டு ஃபாலோப்லயும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே க்யூர் ஆயிருக்கு இல்லைங்களா? ஆமா மேடம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ரபிள் கிடையாது. சுத்தமாவே இல்ல சார். கர்ச்சீஃப் யூஸ் பண்றது கூட கிடையாது. நாசில் டிராப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாசில் டிராப்ஸ் இல்லாம நான் தூங்கவே மாட்டேன். நாசில் டிராப்ஸ் பக்கத்துலயே வச்சுட்டே தான் இருப்பேன். அந்த அளவுக்கு சிவியரா இருந்தது. சுத்தமா வந்து நாசில் டிராப்ஸும் எந்த டேப்லெட் எதுவுமே எடுக்கிறது இல்ல. உங்களோட மெடிசின்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆகி பாத்தீங்கன்னா 15 days மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. இல்லைங்களா? சந்தோஷம். அந்த மூக்கடைப்பு, அந்த மேல் தாடையில வரக்கூடிய அரிப்பு எல்லாமே கியூர் ஆயிருக்கு. சுத்தமாவே போயிடுச்சு. கம்ப்ளீட்டா போயிடுச்சு. எனக்கு முதல்ல இருந்தே இருக்கு அந்த தாடையில அரிப்புங்கிறது இருந்துட்டு இருக்கும். சைனஸ்ங்கிறது 4 மந்த்ஸா தான் இருந்தது. உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி 4 மந்த்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாவே எந்த ஒரு இதுவுமே இல்லை, ட்ரபிள் இல்லை, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கியூர் ஆயிடுச்சு.